அவங்க வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நான் உங்களை விட்டு தள்ளி இருக்கேன். ஆனா நீ அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு நீ பண்ணிருக்கிறதுக்கு பேரு துரோகம். டாக்டர் இப்ப எப்படி இருக்காங்க? இனி பயப்பட தேவையில்ல. பிரெயின் எப்பவும் போல ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஆர்கன்ஸை அதோட கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு. ஸோ இன்னும் 10 நிமிஷத்துல மேடம் சுயநனுக்கு வந்துருவாங்க. எல்லாம் நார்மல் ஆயிடும். ஓகே டாக்டர். மேடம் கண் முழிச்சதும் நீங்க போய் பார்க்கலாம். மிஸ்டர் ஆதி, நீங்க என் கூட வாங்க, உங்ககிட்ட பேசணும். நான் பேசிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் உட்காருங்க. ஐயா, டாக்டர் தான் இன்னும் 10 நிமிஷத்துல அம்மா கண்ணு முடிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க ஐயா. டாக்டர், அம்மா சேஃப் தானே? எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? என்ன மாதிரி பாய்சன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியாம போராடிக்கிட்டு இருந்தோம். சரியான நேரத்தில் நீங்க கொண்டு வந்த ரிப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சுருக்கமா சொல்ல போனா உங்க அம்மாவை நாங்க காப்பாத்துறோம்னு சொல்றதை விட நீங்க காப்பாத்திட்டீங்கன்னு தான் சொல்லணும். டாக்டர், அம்மா இந்த பாதிப்புல இருந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுவாங்கல்ல? எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராதுல்ல? எந்த சைடு எஃபெக்டும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுவாங்க. சார், மேடம் கண்ணு முழிச்சிட்டாங்க சார். நாங்க பார்க்கலாமா? டிஸ்டர்ப் பண்ணாம ஒவ்வொருத்தங்களா போய் பாருங்க. ஐயா, நீங்க முதல்ல போய் அம்மாவை பாருங்க ஐயா. சரி சுந்தரம். எதுக்கும் 2-3 நாள் எங்க ஹாஸ்பிட்டல்ல எங்க அப்சர்வேஷன்ல இருந்தா பெட்டரா இருக்கும். உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போக வேண்டாம். அதை சொல்றதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். ஓகே டாக்டர், கண்டிப்பா அப்சர்வேஷன்லேயே இருக்கட்டும். நீங்கள் என்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்கிறீங்களோ அன்றைக்கி நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம். நோ ப்ராப்ளம். ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்கள் டாக்டர். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலும் கொஞ்ச நாளைக்கு அம்மாவை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பார்வதி, அம்மா கண்ணு முழிச்சாங்களா? அம்மாவை பாக்குறதுக்கு ஐயா உள்ள போயிருக்காங்க. நான் வேண்டிக்கிட்டதுக்கு கை மேல பலன் கிடைச்சிருக்குப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம்மா. ஆமா, அவர் எங்கப்பா? அம்மா கண் முழிச்ச விஷயம் அவருக்கு தெரியுமா? மாப்பிள்ளைக்கு இன்னும் தெரியாதுமா. அவரு டாக்டர் கூட போயிருக்காரு. தலைவலி வேற ஏதாவது பிரச்சனைனா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரணும். சரிங்க டாக்டர். வேற எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? நோ மிஸ்டர் ஆதி, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அவங்க கண்ணு முடிச்சிருப்பாங்க. நீங்க போய் அம்மாவை பாருங்க. சரி. அகிலா, என்னாச்சு எனக்கு? எதுக்கு என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க? திடீர்னு நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட. அதனாலதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். எப்போ அட்மிட் பண்ணீங்க? நான் எத்தனை நாளா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்? ரொம்ப நாள்லாம் இல்ல அகிலா. நேத்து நைட்டு தான் அட்மிட் பண்ணோம். இப்போ கண் முழிச்சிட்ட. இனிமே பயப்பட தேவையில்ல.
எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இது மாமா அம்மா கண் முடிச்சிட்டாங்களாம். அப்பா இங்க அம்மாவை பார்க்க போயிருக்காரா? ஆமா மாப்பிள்ள. அம்மாவை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், அவங்க சீக்கிரமாவே குணமாயிடுவாங்க. சோஃபால உட்காந்து ஃபைல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்னமோ தூக்கம் வர மாதிரி, கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே ஞாபகம் இல்ல. எப்போ மயக்கம் ஆனேன், எங்க விழுந்தேன், எதுவுமே ஞாபகம் இல்ல. பெட்ரூம்ல தரையில மயங்கி விழுந்திருந்த. ஆதி மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணாம இருந்திருந்தா நீ மயங்கி விழுந்தது எனக்கு தெரிஞ்சிருக்காது. சரியான நேரத்துக்கு உன்னை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்க முடியாது. நான் மயங்கி விழுந்து கிடக்கிறேன், போய் பாருங்கன்னு உங்ககிட்ட ஆதி சொன்னானா? ஆமா அகிலா, 11 மணிக்கு ஆதி ஃபோன் பண்ணி அம்மா எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உன் அம்மா கிட்ட பேசிட்டு வந்தேன், நல்லா இருக்காங்கன்னு சொன்னேன். ஆதி இப்ப நீங்க போய் அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு பதட்டமா சொன்னான். அதுக்கப்புறமா தான் நான் பெட்ரூம்ல வந்து பார்க்கும்போது நீ தரையில மயங்கி விழுந்து கிடந்த. உனக்கு ஏதோ ஆபத்துன்னு அவனுக்கு அந்த நேரத்துல தோணி இருக்கு. நீ மயங்கி கிடந்ததை பார்த்து நான் பதட்டத்துல இருந்தேன். திரும்பவும் ஆதி தான் ஃபோன் பண்ணி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உடனே உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொன்னான். ஆதியும் பார்வதியும் அப்பவே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. எதனால எனக்கு மயக்கம் வந்துச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? உன்னோட பிளட்ல ஸ்லோ பாய்சன் கலந்துருக்கு, அதனாலதான் நீ மயக்கம் போட்டு விழுந்திருக்க. ஸ்லோ பாய்சன்? ஸ்லோ பாய்சனா? எப்படி? நீ சாப்பிடுற டானிக்ல தான் ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு. அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதே ஆதிதான். ஃபாரன்சிக்ல ஒர்க் பண்ற ஆதியோட ஃப்ரெண்ட ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு அந்த டானிக்கை உடனே லேப் டெஸ்டுக்கு கொடுத்து ரிப்போர்ட் வர வச்சு அதுல மெத்தனால் கலந்து இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு பெரிய ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்தினதே ஆதிதான். ஆதி மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணாம இருந்திருந்தா அதை நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. ஆதியும் பார்வதியும் வெளியே தான் இருக்காங்க. நம்ம போலாம் பார்வதி. ஆமா, அப்பா வந்தாருன்னா நாங்க கிளம்பிட்டோம்னு சொல்லுங்க. அவர்கிட்ட நான் போன்ல பேசுறேன்னு சொல்லுங்க. பார்வதி, ஐயா, அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க. சுந்தரம், டாக்டர் கூட போன ஆதி வந்துட்டானா? அது ஆதினாலதான் அகிலா உயிர் போடச்சான்னு நான் சொல்ல சொல்ல அகிலா கண்ணு ஆதியை தேட ஆரம்பிச்சிருச்சு.
அதனால ஆதியை கூட்டிட்டு போலான்னு பாதியிலே நான் வந்துட்டேன். ஆதி இன்னும் வரலையா சுந்தரம்? வந்துட்டு கிளம்பி போயிட்டாருங்கய்யா. வந்துட்டு கிளம்பி போயிட்டானா? ஆ. எங்க கீழே போயிருக்கானா? இல்லைங்கய்யா, பார்வதியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அகிலா கண்ணு முழிச்ச விஷயம் அதுக்கு தெரியுமா? நீ அவங்கிட்ட சொன்னியா? சொன்னங்கய்யா. அதை கேட்டு அவரும் பார்வதியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஐயா. அப்புறம் எதுக்காக கிளம்பி போனாங்க? ஆதி உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆதியை கூட்டிட்டு போய் அகிலா கண்ணு முன்னாடி நிறுத்தினா எல்லா பிரச்சனையும் இன்னையோட முடிஞ்சிரும்னு நினைச்சு சந்தோஷமா நான் வந்தேன். ஆனா ஆதி இப்படி பண்ணிட்டானே. சரி, ஆதி எப்ப போனா? இப்பதான் போனாருங்கய்யா. வா சுந்தரம். காணுமே, கீழே போய் பார்க்கலாம். வா. அம்மாவும் மகனும் பார்த்துக்கிட்டா அவங்களுக்குள்ள மனசை விட்டு பேசிப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டா ஆதி சொல்லாம வீட்டை விட்டு போன கோபம் அகிலாவுக்கு போயிடும். அம்மாவும் மகனும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு நினைச்சேன். எல்லாம் கூடி வர நேரத்துல இப்படி பண்ணிட்டானே. இன்னும் வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க ஐயா. நீங்க ஃபோன் பண்ணி பேசுங்கய்யா, திரும்பி வந்துருவாங்க. அவன் தான் எனக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கானே. பாப்போம். சுந்தரம், ஆதியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற அகிலாவுக்கு இப்ப நான் என்ன சொல்லுவேன்? அகிலா முன்னாடி போய் நான் எப்படி நிப்பேன்? மாப்பிள்ள மனசுக்குள்ள என்ன இருக்கு, திடீர்னு எதுக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்தாருன்னு ஒண்ணுமே புரியலிங்கய்யா. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. அகிலா கண்ணு முழிச்சதை தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிருக்கானா, இப்போ அம்மாவை பார்க்க கூடாதுன்னு அவன் முடிவு எடுத்திருக்கான். பெரிய கண்டத்துல இருந்து அம்மா தப்பிச்சு உயிர் பொழைச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் மாப்பிள்ள தாங்கய்யா. அவரு அம்மாவை பார்க்காம போறது எனக்கு என்னமோ சரியா படலைங்கய்யா. நீங்க ஃபோன் பண்ணி பேசுங்கய்யா, கண்டிப்பா அவர் அம்மாவை பார்க்கறதுக்கு வருவாரு. அவனே ஃபோன் பண்ணி பேசுறேன்னு சொல்லியிருக்கிறதால கண்டிப்பா ஆதி கால் பண்ணுவான். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வேற வழி இல்லை. உட்கார் சொல்லல. வேணாங்கய்யா. மாமா இந்தாங்க. என்ன மாமா? அம்மாவை பார்க்காம திரும்ப வந்ததுல உனக்கு வருத்தம் இல்லையா? என்னை விட உங்களுக்கு தான் மாமா வருத்தம் அதிகமா இருக்கும். பெரிய ஆபத்துல இருந்து அம்மாவை காப்பாத்திட்டு அவங்க கண் முழிச்சதுக்கு அப்புறம் அம்மாவை நேர்ல பார்க்காம திரும்பி வந்தது உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்னு எனக்கு தெரியும். உங்க வருத்தத்துக்கு முன்னாடி ஏன் வருத்தம்லாம் ஒன்றும் இல்லை மாமா. அதுக்காக இல்ல, அம்மாவை ஏன் பார்க்காம வந்தேன்னு உனக்கு கேட்கணும்னு தோணலையா? நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நிச்சயம் அதுக்கு ஒரு சரியான காரணம் இருக்கு மாமா.
சரி, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு மாமா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். என் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். ம் சரிங்க மாமா, நான் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். ம். ம் இவ்வளவு நேரம் ஆதி கால் பண்ணாம இருக்க மாட்டானே. சொன்ன மாதிரி கரெக்டா நடந்துப்பானே. ஐயா, எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருங்க ஐயா. சரி சுந்தரம். சுந்தரம், ஆதியே கால் பண்றான். பேசுங்க ஐயா. ஹலோ ஆதி. அம்மா எப்படி இருக்காங்கப்பா? நல்லா இருக்காங்க ஆதி. அம்மா கிட்ட பேசுனீங்களா? அவங்க நல்லா பேசுறாங்களா? நல்லா பேசுறாங்க ஆதி. ஆமா, நீ ஏன் அம்மாவை பார்க்காம கிளம்பி போன? நீ உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வா. இல்லப்பா, நான் அம்மாவை பார்க்காம கிளம்பி வந்தது நான் வருத்தத்திலேயோ இல்லை அவங்க மேலே கோவத்திலேயோ இருக்கிறதா நினச்சிக்காதீங்க. உன் அம்மாவுக்கும் உன் மேல கோவமோ வருத்தமோ இல்ல ஆதி. நீ எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணி உன் அம்மாவை ரூம்ல போய் பார்க்க சொன்னதுல இருந்து நீ ஹாஸ்பிட்டல்ல வந்து உன் அம்மாவை காப்பாத்தின வரைக்கும் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். உன் அம்மா உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. நீ உடனே கிளம்பி வாதி. பா, நான் வந்து அம்மாவை பார்த்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க, நானும் சந்தோஷப்படுவேன். ஆனால் பார்வதி என்ன ஆதி சொல்ற? நான் எதுக்காக பார்வதியோட வீட்டை விட்டு வெளியே வந்தனோ அந்த காரணம் இன்னும் அப்படியே தானப்பா இருக்கு. பார்வதியை விட்டுட்டு நான் மட்டும் தனியாக வந்து அம்மாவை பார்த்தா அது நல்லா இருக்காதுப்பா. நீ பார்வதி கூட்டிட்டு வா. இப்போ நீங்க 2 பேரும் ஒன்னா போய் உங்க அம்மாவை பார்த்தா உன் அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இல்லைப்பா, அம்மாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என்னை சந்தோஷமா எதிர்பார்க்குற மாதிரி பார்வதியை கண்டிப்பாக எதிர்பார்க்க மாட்டாங்க. அம்மா கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கிற அன்பு என் பார்வதிக்கும் கிடைக்கணும். அம்மா எனக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி பார்வதி எனக்கு முக்கியம்பா. எந்த சூழ்நிலையிலையும் பார்வதி என்னால் விட்டு கொடுக்க முடியாது. நீ பார்வதியை கூட்டிக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வா. நான் உன் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். இல்லப்பா, இந்த சந்தர்ப்பத்தை நான் எனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க விரும்பல. எல்லாம் கூட இருந்து பண்ணிட்டு உன் அம்மா கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து பார்க்கலனா அது தப்பாயிடும் ஆதி. நீ இருந்துதான் எல்லாம் பண்ணேன்னு நான் உன் அம்மா கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யாயிடும். இப்ப கூட நீ வந்து பார்க்கலனா உன் அம்மா உன்னை தப்பா நினைச்சுக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. என்னை பத்தி அம்மாவுக்கு நல்லா தெரியும். அவங்க கண்டிப்பா தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. நான் உன்னை கூட்டிட்டு வருவேன்னு உங்க அம்மா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா. இப்ப நான் உங்க அம்மா கிட்ட போய் என்ன சொல்றது? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம்ப்பா. அம்மா நார்மல் ஆனதுக்கு அப்புறமா நான் சந்தோஷமா தான் கிளம்பி போனேன்னு சொல்லுங்க. அம்மாக்கு எல்லாம் புரியும். அம்மாவை நல்லா பார்த்துக்கங்க. இத்தனை நாள் அம்மா கிட்ட உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்கி அங்க குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தவங்க இப்போ அங்க இல்ல. அதனால இனி வீட்டில் எந்த குழப்பமும் ஏற்படாது. பா, அம்மா கூடவே இருந்து நல்லபடியாக கவனிச்சுக்கோங்கப்பா. அதே நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்றதை கேளுங்க. நீங்க அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். நான் கூப்பிடுறேன்ப்பா. அதி